இங்கே ஒப்பீனியன் கேட்குறதுங்கிற மாதிரி ஒப்பீனியன் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். மேபி இது நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே சில பேர் நம்மளும் ஏதாவது ஒன்று பேசணும், நம்ம சும்மாவே இருந்துட்டு நம்மளை வேஸ்ட்டுன்னு நினச்சிப்பாங்களோன்னு இவங்களா ஒன்று நினச்சிக்கிட்டு நம்ம சொல்கிறது கரெக்டாக தப்பாக எதுவும் யோசிக்காமல் ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் ஒரு வழியாக கஷ்டப்பட்டோ கஷ்டப்படாமையோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃபோனோ பைக்கோ வீடோ இல்லை வேறு ஏதோ வேணா இருக்கட்டும் வாங்கிட்டு வந்திருப்பான். அப்போ தான் ஒருத்தன் வருவான். அவன் ஏன் வரான் எதுக்கு வரான் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஃப்ரெண்டுங்கிற பேரில் நம்ம கூடயே இருப்பான். மச்சான் ஏன்டா இந்த ஃபோன் வாங்கினேன், இதுக்கு பதிலாக அது வாங்கியிருக்கலாம்ல. டேய் மச்சான் இந்த பைக் ஏன்டா வாங்கினேன் வேஸ்ட்டடா. டே என்னடா ட்ரெஸ் கலர் பண்ணுற, டே என்னடா ஹேர் கட் பண்ணுறேன் மச்சான், என்னடா ஜட்டி. இங்கே ஒப்பீனியனுங்கிற பேரில் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நீ பண்ணுன்னு சொல்கிறது, அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் பைக் வாங்கணும், அவனுக்கு பிடிச்ச கலர் ட்ரெஸ் வாங்கணும், இப்படி எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ண. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி எப்போ இருக்கிறது? டேய் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தான் நானும் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? இங்கே ஒப்பீனியனே கேட்கலனா கூட ஒப்பீனியன் சொல்லுவோன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்ல தான் செய்வாங்க. அதுக்கு நம்ம தான் அப்படியா மச்சான், சார் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன், உன் விருப்பத்தை தூக்கி ஏன் மேலே போடாதான்னு சொல்லிட்டு போகலாம். இல்லை எனக்கு அவ்வளோ பெரிய டைலாக்லாம் வேணாம், ரொம்ப சிம்பிளானா அவங்க சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டிட்டு தான் போங்களேன். என்ன ஆகிட போகுது? நீங்கள் ஊருக்காக ஒன்று பண்ணுறீங்கிற பட்சத்தில் அது மற்றவங்களுக்கு பிடிக்கலங்கிற விஷயத்துக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களுக்காக ஒன்று பண்ணுறீங்கிற பட்சத்தில் அது உங்களை தவிர வேறு யாருக்கும் பிடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இங்கே ஒப்பீனியன் கேட்டுக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அப்படி கேட்குறவங்க அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. இன்னொருத்தன் பண்ணுற தப்புக்கு நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமாடான்னு கேட்டு சிரிக்க தான் தோணும். ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் தான். அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது.